வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உச்ச வீட்டில் சூரிய பகவான் சித்திரை மாதம் முழுவதும் 6 ராசிகளுக்கு வரப்போகிற அந்த ராஜயோகம், அரசு வேலையை தேடித்தர அந்த ராஜயோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. சூரிய பகவான் தன்னோட உச்ச வீடான மேச ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாங்க. இதனால் 6 ராசிகளுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கிரகங்களோட ராஜாவாக இருக்கிற சூரிய பகவான் ஏப்ரல் 14, 2026 மேச ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாங்க. இந்த மேச ராசியானது சூரிய பகவானோட உச்ச வீடாக இருக்கிறதுனால அந்த கிரகத்தோட உச்ச வீடுங்கிறது அந்த கிரகம் தன்னோட முழு பலத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு வீடாகவே மாறப்போகுது. அதனால் சூரியனோட இந்த இடப்பெயர்ச்சினால் சில ராசிக்காரர்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேசம் சூரியனோட உச்ச வீடுங்கிறதுனால சூரிய பகவான் தன்னோட சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தி சில ராசிக்காரர்களுக்கு நற்பலனை கொடுக்க போகிறாங்க. அதில் முக்கியமாக மேசத்தை பார்த்தோம்னா, மேச ராசிக்காரர்கள் லக்ன ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. மேச ராசியில் சூரியன் ரொம்ப ஆற்றலோடு வலம் வர்றதுனால அவங்களுக்கு இதுவரை முடிக்க முடியாமல் இழுபறையில் இருந்த பணிகள்லாம் ரொம்ப வேகமாக முடிய போகுதுன்னே சொல்லலாம். அதிகாரமிக்க பதவிகள்லாம் தானே தேடி வரும். அரசு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாக போகுது. இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய நேரம் இதுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் மிதுன ராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டோம்னா அதிக நன்மைகளை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். இவங்களோட தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டுவாங்க. நிலம் சொத்து தொடர்பான பணிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அடுத்த 30 நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப வசந்த காற்று தான் வீசும்னே சொல்லலாம். மாமனர் மைத்துனர் வழியில் இருந்த தகராறுகள்லாம் தீர்ந்து போகும். வேலையிலும் புது முன்னேற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. இதுக்கப்புறமா சிம்ம ராசிக்காரர்கள், இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 9வது வீட்டில் சஞ்சரிக்க போகிறதுனால 9வது வீடுங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு தானம்னே சொல்லலாம். அடுத்த 30 நாட்களுக்கு நீங்கள் அதிர்ஷ்டத்தோட முழு ஆதரவை கண்டிப்பாக பெறுவீங்க. இதில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும்னே சொல்லலாம். தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும். அரசு பணிகளுக்காக வேலையில் காத்திருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுக்கப்புறம் துலாம் ராசிக்காரர்கள் 7ஆம் வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்க போகிறதுனால 7ஆம் வீடுங்கிறது தொழில், திருமணம் இதெல்லாம் குறிக்கிற ஒரு வீடுன்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானோட அருளால் திருமண வாழ்க்கையில் இருந்த மனக்கசிவுகள்லாம் நீங்கி போயிடும். குடும்பத்தில் இருந்த தகராறுகள் எல்லாமே நீக்கப்படும். இதுக்கப்புறமா வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் ஏற்படும்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் மகர ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் பெயர்ச்சியாக போகிறது ஆக்கப்பூர்வமான வழிகளை காட்டுறதுக்குன்னே சொல்லலாம். ஏன்னா சரியான பாதைக்கு இதனால் திரும்புவாங்க. வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு புதிய தெளிவுகள் கிடைக்கும்னே சொல்லலாம். வீடு மனை வாங்குறதுக்கான யோகமும் இருக்குது. இதுக்கப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு இது சம்பவே சாதகமாக அமையும்னே சொல்லலாம். தன்னம்பிக்கையோட காரகரமாக சூரியன் அவர்கள் உங்களோட நம்பிக்கை மற்றும் ஆற்றலை அதிகரிக்க செய்வாங்க. இன்றைக்கிருந்து நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் வெற்றி தான் கிடைக்கும்னே சொல்லலாம். நிலுவையில் இருந்த பணிகள் எல்லாமே, கிடப்பில் இருந்த பணிகள் எல்லாமே வேகமாக தொடங்கும். முடிக்க முடியாத பணிகள்லாம் ரொம்ப விரைவாக முன்னேற்றம் காண்பீர்கள். இந்த மாதிரி ஜோதிட தகவல் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.